ராஜா சொன்னாராம், எனக்கு பிள்ளையே இல்லை, நாளை காலையில் அரண்மனையை திறந்து வைக்கிறேன், எவன் வந்து எதை தொடுறியோ அதெல்லாம் அவனுக்கு சொந்தம்ட்டாரான். ஒரு 8 மணிக்கு கதவை திறக்கிறேன்ட்டாங்க. இவங்க காலையில் 3 மணிக்கு குடத்தை போட்ட மாதிரி வந்து நின்ட்டாங்க வரிசையில். 8 மணிக்கு திறந்துருக்காங்க. திறந்தோன்னா ஒருத்தன் ஓடி வந்து சிங்காசனத்தை தொடுறான், ஒருத்தன் கிரீடத்தை தொடுறான், ஒருத்தன் ராஜா போட்ட செருப்பை தொடுறான், எல்லாமே தங்கம் அது இதுன்னு, ஒருத்தன் கஜானாவை தொடுறான், ஒருத்தன் வந்து ஸ்டிக்கை தொடுறான். அந்த அரண்மனை அவருக்கு நாடு ஃபுல்லாக இருக்குது, அது வேறு விஷயம். அந்த அரண்மனையில் எதற்கு எடுத்துக்கிட்டான், ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கிட்டான். ஒரு சின்ன பையன் வந்தா, நான் கூட்டத்துக்குள்ள எல்லாமே பெரிய அளவு மீது தள்ளி போட்டு போயிட்டான். என்னடா செய்யன்னு பார்த்தவன் நேராக ராஜா வந்தான், ராஜா போய் கட்டி முடிச்சுட்டான். ராஜா பார்த்துட்டே, என்னடா என்னடா, நீங்கள் தான் எனக்கு வேணும்ண்ணா, அடுத்து இவன் தான் எனக்கு அடுத்த மன்னன்ட்டான் ராஜா, எனக்கு அடுத்த அரசனாக அவனை முடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இவங்க எல்லாமே எதை தொட்டாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதை தொட்டு இதை தொட்டு அதை தொட்டாங்க. நம்ம நேராக போய் அவரை தொட்டோம். That's what the most holy faith. We crucified Jesus Christ. The gospel is the most holy faith. Believing on the gospel is the most holy faith. இயேசு சிலுவையிலே முடித்ததை விசுவாசிப்பதே மகா பரிசுத்தமான விசுவாசம். கரங்களை தட்டி அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்கவே இணைக்கப்படுவார்களாக என்ற நிலையிலே. That is called the promise, the promise. அதுக்கு தான் ப்ளூரல்ல வராம சிங்குலர்ல வரும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் அடையாமல் போனார்கள். அது என்ன அந்த வாக்குத்தத்தம்? சிங்குலர்ல வருது. அதுதான் தி காஸ்பல். உனக்காகவும் எனக்காகவும் நீயும் நானும் உசுரை கொடுத்து செய்து முடிக்க வேண்டியது, உன்னை சொந்த குமாரனை தகன பலியாய் கொடுத்து கூட பெற முடியாததை, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. சிம்மனர் தானா? என் இதய தெய்வமே நீ எனது இறைவா, ஆருயிரே கையத்தட்டு. இத மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். நம்ம எல்லாரும் இந்த ஃபெய்த்தில் தான் கனெக்ட் ஆகணும். ஃபெய்த் டீச்சிங் ஒன்று இவன் வந்து கன்ஃபஸ் பண்றதையும் எப்படி வந்து பணக்காரனாகிறது என்கிற ஒரு சாதாரண விஷயத்தில் இருக்கிறான். ஆனால் மேலான இடத்துக்கு பைபிள் நம்மளை கூப்பிடுது. த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ராஜாவை தொட்டவனுக்கு எல்லாமே சொந்தம், நாடே சொந்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால இதுக்கு பேர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ஆமென். இதைத்தான் நமக்குன்னு வச்சாராம். ஆபிரகாமுக்கு அது, ஈசாக்கு இது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் உள்ள வச்சிருந்தானே, ஜஸ்டினுக்கு இது. எபிரேயர் 11:40 வாசிப்போம். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு, முந்தின வசனம் கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தம் நல்ல இதான வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, சிங்குலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இது வாக்குத்தத்தம். The one and only promise, the center point of the Bible, the gospel of the Bible, the gospel to the world, the first promise in the Bible. அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் தான், அங்க இருந்துதான் இயேசுவின் செய்ய போற சிலுவை மரணத்தில் அவர் முடிக்க போகிற காரியத்தை பிராமிஸ் பண்றார் பிதாவாகிய தேவன். கையை தட்டு. The promise. அவர் தலையை நசுக்குவார். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? தோத்து போனவன் யாரு? ஆதாம். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம் ஜெயிப்பான்னு சொல்லல. என் பிள்ளை தோத்துட்டாங்கடா, பரவாயில்லடா, அவரும் அப்படி வராரு. அப்ப நான் தோத்து போனா எனக்கு பதிலா சண்டை போட போறது யார்? அவரு. கர்த்தர் சொன்னாரு, இவன் இல்ல, இவர் உன் தலையை நசுக்க மாட்டான், ஆனா இவனுக்கு பதிலா அவர் உன் தலையை நசுக்கும். அதுதான் காஸ்பல். அதுதான் சுவிசேஷம். நீ நசுக்க வேண்டியதல்ல, அவர் நசுக்குகிறார். நீ சண்டை போட வேண்டியதில்லை, அவர் சண்டை போடுகிறார். நீ போரிட வேண்டியதில்லை, அவர் போரிடுகிறார். உன் சாபங்களை ஏற்றுக்கொண்டு உன் அக்கிரமங்களை சுமந்தார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருடைய சொந்த குமாரன் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால்
நாம் சுகமாகிறோம். இதுதான் the promise. அத்தனையும் இலவசம், முற்றிலும் இலவசம். நீங்கள் ஒன்று கூட செய்யவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்காக தன் சொந்த பிள்ளைவர் செஞ்சாரு. சிலுவையில் வச்சு செஞ்சார். நாம் போட வேண்டிய சண்டை, நாம் மேற்கொள்ள வேண்டிய பிசாசு, நாம் மிதிக்க வேண்டிய தலை என் பெயருக்கு அவர் செய்து முடித்தார். கிரயமாக அவர் குதிங்கால் நசுக்கப்பட்டது. என் அருமையான தேவ பிள்ளையே, அதுதான் காஸ்பல். எங்க வீழ்ச்சி வந்ததோ அங்கேயே காஸ்பல் வந்துருச்சு. கையெழுத்து. எங்கே தோல்வி வந்ததோ அங்கேயே வாக்குத்தத்தம் வந்தது. அந்த ஒரு வாக்குத்தத்தத்துல தான் பைபிளே சுத்துது. கையை தட்டு. பைபிளே சுத்துது. இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வந்தது. அவர் உன் தலையை நசுக்குவார். அதான் அதுக்குள்ள எப்படி நசுக்குவார், என்ன நசுக்குவார், நசுக்கின பிறகு நீ எப்படி இருப்ப, உனக்காண்டி எப்படி ஒரு நகரம் கட்டப்படும், எப்படி வாழ்ற, இந்த லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் அவர் உன் தலையை நசுக்குவார் ஒரே வாக்குத்தத்தத்தில் வந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி தான் வந்து பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. அப்புறம் ரோமர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். கையை தட்டுங்க. the first promise. எல்லாம் சொல்லுங்க. என்ன எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா, எவன் சொல்ல நீ பிசாசு மைண்டில் வச்சுக்கோங்க. பக்கத்து இருக்கிற எதிர்க்கிறன விட்டுருங்க. அவன் பாவம் உதிரி. நமக்கு ஒரே ஒரு எதிரி, அவன் பேர் பிசாசு. சொல்லுங்க, பிசாசு தான் எங்களுக்கு எதிரி, நீ எல்லாம் எங்களுக்கு உதிரி. ஆமாம். அப்போ சொல்லுங்க, அவன் என்ன தொட்டா அவன் தலையை தேவன் நசுக்குவார். கை தட்டுங்க. அவர் ஆமாம், செல்ல பிள்ளைங்க. நம்ம எப்படி சூப்பராக இருக்கா நீங்கள் வந்து நசுக்கலையாம் டேய் அப்படின்னா அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்துடுவார் அவன் நாட்டிக்கு, எங்கள் அப்பா கூட்டுறன்ற மாதிரி எங்கள் அப்பா வந்து தலையை நசுக்கிட்டு போயிட்டார். என்ன சொல்லுவாருன்னா, அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 4 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், நல்லா பாருங்க, நல்லா கவனிக்கணும். அல்வாவை விட்டு சாப்பிடணும். ஆமா, கட் பண்ணி சாப்பிடணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு? ஹலோ சார், வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து, அவர் தான் ப்ராமிஸ். யாரு? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இவங்க ஃபுல்லா வந்து வேற குரூப்பு. நான் 2 வகையான விசுவாசம் சொன்னேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதான் 2 வகையான விசுவாசம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மை தேவன் மீது இருக்கிற யூதர்கள் எல்லோரும் தேவன் மீது விசுவாசமாயிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் மீது விசுவாசமாயிருக்கிறார்கள். நான் இப்படி இருந்தால் தேவனுக்கு எனக்கு ஒன்றை தருவார், தேவன் எனக்கு ஒன்றை தருவார், நான் இப்படிலாம் வாழ்ந்தா தேவன் எனக்கு ஒன்று தருவார். அப்படி உபாகமம் இருக்குல்ல, யாத்திராமம் இருக்குல்ல, இதெல்லாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். அதைத்தான் இயேசு சொன்னாரு, டே நீ தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற நல்லது, ஏன் மேலே விசுவாசம் இரு. அப்போ உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறேன்னா என்ன? இதெல்லாம் செஞ்சாதானே அவர் உனக்கு தருவார். அது தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் நீ செய்யாட்டினா கூட உனக்காண்டி நான் செஞ்சு உனக்கு தருவேன், இது ஏன் மேலே இருக்கிற விசுவாசம். இது முற்றிலும் வித்தியாசமான விசுவாசம். இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. அதெல்லாம் தெளிவாக சொல்றாரு. யோவான் 14:3 சொல்றாரு, தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அது என்ன சார், 2 பேரும் ஒன்று தானே சார்? இல்லை சார், 2 பேருடைய டோட்டல் பர்சனாலிட்டியே வேற சார். அவர்கிட்ட வந்து நீங்க செஞ்சா என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். இவர்கிட்ட வந்தாலே அவர்கிட்ட இருந்து நீ செஞ்சு வாங்குறத இவர் உனக்காக செஞ்சு வாங்கி தர்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான் நான் சொல்ற, புரியுதா? இவர்கிட்ட வரும்போது நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு. அப்ப இயேசு மீது வைக்கிற விசுவாசம் உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள வைக்குது. ஓகே ஓகே. அப்ப பிதாட்ட போகும்போது நான் இப்படி சொல்றேன், பிதா வந்து ஒருவரும் சேராத ஒளியில் இருக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இதுதான் பிதாவோட கேரக்டர். இயேசு வந்து பாவியலின் சிநேகிதர். கை தட்டுங்க. இது இவரோட கேரக்டர். 2 டோட்டல் கான்ட்ராஸ்ட், ஒண்ணுக்கு எதிரானது. இவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், இவர் பாவியலுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன பிளான் பிதா போட்டிருக்காரு? நான் வந்து பரிசுத்தவான்கள் மட்டும் நான் கனெக்ட் பண்றேன்,
அப்போ பாவியாக மிஸ் ஆயிடுவான். அதனால் அவங்களுக்கெல்லாம் உங்களை வச்சு அவங்கள ஃபுல்லாக உங்கள் வேலை பரிசுத்தமாக்கி என்கிட்ட அனுப்புறது. கைத்துட்டுங்க. நீங்கள் ஃபுல்லாக பாவியெல்லாம் ஃபுல்லாக ரீச் பண்ணுங்க. அவன் நீங்கள் தொட்டவொன்னே பரிசுத்தமாகறான் சிலுவை ரத்தத்தில், அவனை அப்படியே என்கிட்ட அனுப்பிடுங்க. அதே சொன்ன, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போகான். நானே வழி, நானே சத்தியம். வழி எதுக்கு வழி? பிதாவின் இடத்தில் போவதற்கு. அப்போ கிரைஸ்ட் உடைய வேலையை சின்னர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதாம். பிதாவோட வேலை ஃபுல்லாக செயின்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது. அப்போ இப்போ இயேசு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச உடனே செயின்ட் ஆகுறான். செயின்ட் ஃபெயிண்ட் ஆயிடுறான். அவரோட அன்புல ஃபெயிண்ட் ஆகி அப்படியே செயின்ட் ஆயிடுறான். அப்புறம் நேராக பிதாட்ட போய் ஆமாம் ஜாயிண்ட் ஆயிடுறான். நல்லா இருக்கேன். பெயிண்ட்டு, அடுத்து செயின்ட்டு, ஜாயிண்ட்டு. இதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஓகே ஓகே. இப்போ இதுதான் டோட்டல் கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ரெண்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதாவின் இடத்துல வைக்கும் விசுவாசம் வேறு, இயேசு இடத்துல வைக்கும் விசுவாசம் வேறு. பிதாவின் இடத்துல வைக்கிற விசுவாசம் இயேசு இடத்துல வைக்கிற மகா பிரஸ்தமான விசுவாசம் என்னவென்றால், பிதா எனக்காக சொந்த குமாரனை அனுப்பினாரு என்று சொல்லி பிதாவுடைய மிகப்பெரிய கிரயத்தையும் குமாரனுடைய கிரயத்தின் அடிப்படையில் நான் பிதாவின் இடத்துல வருகிறேன் என்பதுதான் இந்த பேக்கேஜுக்கு பேர் காஸ்பல். இந்த பேக்கேஜுக்கு பேர் க்ரூசிஃபைடு ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ வாக்குத்தத்தம் சொன்னார்ல, அதுக்கு பேர் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க. அவரும் தலையை நசுக்குவார் என்பது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஏன் சிலுவையில் அறையப்பட்ட? சிலுவையில் தான் தலையை நசுக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இதுதான் சுவிசேஷம். அப்போ நம்ம ஃபெய்த் ஃபுல்லாக எங்கே தான் கனெக்ட் ஆயிருக்கணும்? சுவிசேஷம். கையை தட்டு. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் மகா பரிசுத்தமானவர்கள். என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. கையத்தட்டு. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் கண்டு. ஆமென். ஒரு ஆள் செய்தியை கேட்க கேட்க உங்களுக்கு பிதா மேல லவ் கூடுதுன்னா அவன் ஒரு ப்ராஃபட். செய்தியை கேட்க கேட்க நீ அப்படியே வந்து பின்வாங்குறேன்னு வச்சுக்க, ரிவர்ஸ் கியர் போட்டு, அப்படின்னா அந்த ஆளுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, நான் இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல. நம்பர் 1 மகாபரிசுத்தமான விசுவாசம் இல்லையா? 2 வகையான விசுவாசம் பேசியிருக்கிறேன். பிதா மேல வைக்கிற விசுவாசம், இயேசு மீது வைக்கிற விசுவாசம். யூதர்களுக்கு எல்லாருக்கும் பிதா மேல விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு வரை இயேசு மேல விசுவாசம் இல்லை. அதனால இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசியாமல் இருக்கிறார்கள். நாமோ அந்த விசுவாசத்தினாலே இளைப்பாறுதலுக்குள்ளே. அப்ப அவன் சொல்லுவான், நீ செய்யாம வரியா? நாங்களும் செஞ்சுதான் வரோம். எப்படி செஞ்சு வரீங்க? ஆள் வச்சு செஞ்சோம்யா. நீ நேரடியாக சண்டை கொடுத்து வந்தா நாங்கள் ஆளை வச்சு அடிச்சிட்டோம். பிசாசு எப்படி அடித்தோம்? ஆளை வச்சு அடித்தோம். கையத்தட்டு. கிளிப்பிங்ஸை போடுப்பாங்க. பிசாசு எப்படி அடிச்சீங்க? ஆள் வச்சு அடிச்சிட்டீங்க. எருசலேம்ல இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தோம். ஆமாம். எபிரேயர் 11:40 வாசிங்க. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. அவர்கள்னா யாருங்க? இவ்வளவு நேரம் கபா கபா கபான்னு 19 வால்யூம் வந்தாங்க இல்ல, இந்த 19 வால்யூம் வந்தவங்க அவர்கள். அவர்கள் நாம்னா யாரு? நம்ம எல்லாம் சொல்லுங்க. நம்மை. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை கைத்தட்டு. ஒன்றை 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 20 வருஷத்துக்கு மேல பைபிள் வாசித்திருக்கிறேன். இந்த ஒன்றைன்றது இவ்வளவு நாள் நான் கவனிக்கல. நன்மையானது, நன்மையான ஒன்று எங்களுக்கு வச்சிருக்கிறேன். நன்மையான ஒன்று அப்படி போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொன்ன நன்மையான ஒண்ணுடா. அந்த ஒண்ணு என்னது? கையத்தட்டே. விசேஷித்த நன்மையான ஒன்றை நமக்கென்று வச்சிருந்தாராம். சில நேரம் ஃபாரின்ல இருந்து வரவங்க எவ்வளோ பேரை கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களை பார்ப்பாங்க.
ஆனா ஒரு வாரமா இவங்க எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பாங்க. உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு வாரம் அவங்க பார்த்த யார்ட்டையுமே கொடுக்காம உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் எனக்குன்னு. இடையில எவ்வளவு பேரை பார்த்தாரு. ஆபிரகாம் பார்த்தாரு, ஈசாக்க பார்த்தாரு, யாக்கோபை பார்த்தாரு, தாவீதை பார்த்தாரு, சாலமனை பார்த்தாரு. ஆனா ஒண்ணு எனக்குன்னு வச்சிருந்தாரு. இத்தனை பேரை கடந்து வந்து அவர் அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, நமக்கென்று ஒன்றை நிர்ணயித்து வைத்திருந்தார். ஒரு அமர்ந்த மெல்லிய சப்தம். நான் வீட்டில் படுத்திருக்கும் போது அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. சச் வண்டர்ஃபுல். என் இருதயத்தோடு உடைச்சிருச்சு. சொன்னார், ஜஸ்டின், நான் ஆபிரகாமை எவ்வளவு நேசிச்சனோ அதே அளவு தான் நான் உன்னை நேசிக்கிறேன். கேன் யூ பிலீவ் இட்? யூ ஐ டோன்ட் பாதர் வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட். இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு அவன் எவ்வளவு முக்கியமோ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நேசமானவங்க, நீங்க எல்லாம் வந்து ஓசி டிக்கெட்டுன்னு இல்லடா. ஒன்று தெரிஞ்சுக்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம். ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஒருத்தர் 5ஆம் கிளாஸாக இருக்கலாம். திறமையுள்ளவன் யாருன்னு ஐஏஎஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் அன்பு யாரு மேலேன்னு கேட்டால் எனக்கு 2 பிள்ளை மேலே தான் சொல்லுவேன். எனக்கு ஐஏஎஸ் படித்த மூத்த பிள்ளை மேலே எவ்வளவு பாசமோ 5ஆம் கிளாஸ் படித்த செகண்ட் பிள்ளை மேலே அந்த பாசம். எனக்கு அவன் எவ்வளோ முக்கியமோ இவன் அவ்வளோ முக்கியம். அதுதான் ஒரு தகப்பனின் இருதயம். கிறிஸ்தவம் என்பது திறமையின் அடிப்படையில் தேவனுடைய இருதயத்தை இடம் பிடிப்பது அல்ல. அது தகப்பனின் உள்ளம். ஆபிரகாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமோ ஜஸ்டின் அவருக்கு அவ்வளவு முக்கியம் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இன்னைக்கு சாயந்தரம் நான் கத்துக்கிட்டேன். ஒரு காலத்துல ஆபிரகாம் சார், ஈசாக்கு சார், சார் யாக்கோபு சார், நாங்களாம் ஓசி டிக்கெட் சார் அப்படின்னு சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது. அவர் என்ன பார்த்துட்டே ஆபிரகாம் அப்படின்னு பேசுன மாதிரி அதே டோன்ல என்ன பார்த்து ஜஸ்டின் அப்படின்னு பேசுறேன். எவ்வளவு எத்தனை டிகிரி அவனை நேசிச்சாரோ அதே அளவு டிகிரி என்ன நேசிக்கிறார். ஆபிரகாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவனோ அதே அளவு முக்கியமானவன் நான், அதே அளவு முக்கியமானவன் நீ, அதே அளவு முக்கியமானவன் நீ. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் தகப்பனோடு இருக்கிற உறவு. ஆனா உலகம் எப்பொழுதும் திறமையின் அடிப்படையில் தான் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெறுகிறது. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற லாஜிக்க அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் மதம். எல்லாம் சொல்லுங்க. ஆன்மீகத்திற்குள்ளாக சொல்லுங்க, உலகத்தோட லாஜிக்க மெர்ஜ் பண்ணா அதுக்கு பேர் தான் மதம். சத்தமா சொல்லு. எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் கேட்டுக்காங்க. வேர்ல்டு லாஜிக்க, செக்குலர் லாஜிக்க கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கனெக்ட் பண்ணா அதுக்கு பேர் தான் ரிலீஜன். செக்குலர் லாஜிக் இது. மார்க் வந்தவன் 2ஆம் மார்க் வந்தவன் 2வது. நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா எம்டிக்கு ஃப்ரெண்டு, கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்தா எம்டிக்கு தூரம். இது வேர்ல்டு லாஜிக்கு, செக்குலர் லாஜிக்கு. அப்போ இது என்னது? குடும்பம். என்ன சொல்லுங்க, கை தட்டுங்க. குடும்பம் அப்படி வருது. ஆமாம், குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம். ஆமாம், அப்போ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இது குடும்பம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறான்? மதத்தை கொண்டு வந்து பிசாசு, பாதகன் அவன் இந்த வேர்ல்டு லாஜிக்கை கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டுட்டான், ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வந்து அதை ரிலீஜன் ஆக்கிட்டான். அதனால தான் இப்போ கூட உங்கள் மனசு ஆழத்தில் ஆபிரகாம் முக்கியமானவன், நான் அந்த அளவுக்கு இல்லைன்றது உங்களுக்கே தெரியாமல் சப்கான்சியஸில் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு இருந்துச்சு, நீ ஆட்டலன்னா இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, டே எனக்கு அவன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீ முக்கியம்டா, அதே அளவு நீ முக்கியம். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் ஏதோ வந்து மல்கியா வரைக்கும் கேமரா வச்சு படம் எடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்லறை தானே கேமரா வச்சுக்கு வரமாவிடா அப்படி நினைச்சு நினைக்கிறியா? இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்துல கேமரா ஆன்லாண்டா இருக்கு. எப்படி ஆபிரகாம் பார்த்தேனோ உன்னை அப்படி பார்க்கிறேன், ஆபிரகாம் எப்படி பாதுகாத்தேனோ உன்னை அப்படி நான் பாதுகாக்கிறேன். ஆபிரகாம் சொன்னதை பரலோகம் பார்த்து கை தட்டுச்சோ அப்படி நீ பேசுறத பார்த்து பரலோகம் கை தட்டுது, நீ செய்யறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுது. நான் தேவனுக்கு முக்கியமானவன், நான் மதிக்கப்படத்தக்கவன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியம், அதே முக்கியத்துவம் வாய்ந்தவன் நான். இன்றைக்கு ஒரு வேதம் எழுதப்படும் என்றால் அதில் என்னுடைய பெயர். அங்க ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் அங்க எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த புக்ல நான் இருக்கேன், அந்த புக்ல நீ இருக்கிற.
தகப்பனுடைய இருதயம், அந்த லவ். அப்ப தேவன் என்ன செய்யறாராம், மூத்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரெண்டாவது பிள்ளைக்கு ஒழிச்சு வச்சிருந்தாராம். அதான் சொல்றாரு, அவர்கள் நம்ம அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு. இதுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லவா? அதாவது எல்லாத்தையும் தேவன் ஆபிரகாம் காலத்திலே முடிச்சு அன்னைக்கே சிலுவையில் அறையப்பட்டு எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுக்கலாம் தெரியுமா? அப்படி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4000 வருஷம் கழிச்சு வந்தோம்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் உப்புக்கு சப்பானின்னு அர்த்தம். நான் இப்போ இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. உங்களை வந்து டின்னர் கூப்பிட்டுருக்குறேன், ஒரு 15 பேர், அதில் நீங்களும் ஒரு ஆள். டின்னர் கூப்பிட்டும்போது நீங்கள் 7:30 மணிக்கு வர்ற ஆள் 8 மணிக்கு வரீங்க. 8 மணிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டோம். பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஒன்று வாங்கி சாப்பிட்டுன்றோம். இது எப்படி இருக்கு? நாங்கள் முடிச்சிட்டோம், நீ வந்து ஆசீர்வாதத்தை நீயும் நாங்கள் முடிச்சதில் வாங்கிக்க அப்படின்றது. இன்னொன்று சொல்கிறேன், 7:30 வர நீங்கள் 8க்கு வரீங்க, நாங்கள் 50 பேர் சாப்பிடாம உட்காந்துருக்கிறோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நீயும் நானும் வர்ற வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு சாப்பிடாம உட்கார வச்சாயா? ஒருத்தர் பரலோகத்தில் என்றாங்கள 50 பேரும் நம்மை அல்லாமல் விருந்து நடக்கல. கைய கொடுங்க சார். ஆமென். ஆமா, இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கெல்லாம் கையை தட்டி எக்ஸைட் ஆகி விசில் அடிக்க தெரிஞ்சும் அடிக்காதிருந்தான் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுண்டவன். அவ்வளவு முக்கியமான விஷயம் சார். சார் நீங்கள் நானும் போற வரைக்கும் விருந்து நடக்கல சார். நம்ம எல்லாம் அப்படின்னா அவர் ஒவ்வொருத்தனும் எவ்வளவு முக்கியத்துவமா யோசிக்கிறார் பாருங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே சர்வைவல் ஃபெய்த் தான் போயிட்டு இருக்கு. பூரணர் ஆகல, விருந்து ஓப்பன் ஆகல. தலைவர் நம்ம உள்ள அடுள்ள அந்த வசந்த வாசிங்க, ரொம்ப அப்படியே தேன் பாயம் அந்த வசனம். நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நமக்கென்று முன்னதாக God had planned something better for us, something better for us, so that only together with us they be made perfect. கையத்தட்டு. God had planned something better for us, something better for us. தேவன் நமக்குன்னு பெட்டரா ஒன்று வச்சிருந்தாராம். அது எதுக்குன்னா நம்ம இல்லாம அவங்க பூரணர் ஆகாதபடிக்கு. நம்ம வந்தாத்தான் அவங்க பூரணம். சீக்கிரம் வாப்பா, விருந்து நீ வந்தாத்தான்பா நடக்கும். போதும்பா, கையை தட்டி வந்து. ஆமென். இதெல்லாம் எந்திரிச்சுன்னே கை தட்டலாம் சார். ஆமென். பரவாயில்ல, உட்காந்துக்க. புரியுதா? சாமுவேல் ஒரு பெரிய விருந்துல கலந்து கொண்ட போது சவுல் நாளை வருவான் என்று சொல்லி சவுலுக்காக ஒன்றை எடுத்து வைத்தான். ஒரு பெரிய தொடச்சந்து, ஒரு பெரிய வந்து என்ன பீஸ், லெக் பீஸா, தொடக்கறி. ஆமாம், நல்லா கும்முன்னு எடுத்து முந்தின நாள் நைட்டே உள்ளே வந்திருக்காப்புல. கிச்சனுக்குள்ளே வந்து என்ன போயிட்டுருக்கு, எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு நாளைக்கு சவுல்னு ஒருத்தன் வருவாயான். வந்த உடனே, தம்பி நல்ல பீஸ் ஒன்று காட்டு. ஐயா அதாங்க என் தட்டில் நீங்கள் சாப்பிடு. எனக்கு இல்லை, இது தனியாக எடுத்து வை, நாளைக்கு ஒருத்தன் வருவான் உனக்கு கொடு. சரி, கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் 35 பேர் தான் இதில், 30 பேர் நம்ம தான் இதில் விருந்தில். ஆனால் கர்த்தர் 31 வரும் அப்படின்ட்டுருக்காரு. உட்காந்துருந்தான். எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சவுல் வரான். ஐயா கழுதையை காணோம். கர்த்தர் சொன்னான், சொன்னவன் இவன் தான். பாப்பா கழுதை அப்புறம் பார்ப்போம், மானம் முடிப்போம் வா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே வந்து திரும்பி சொல்கிறான், நான் நேற்று நைட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து கொண்டு வான்றான். ஆமென். உனக்கு எனக்கு அப்படி தான் எல்லாம். அப்புறம் ஈசா கேட்க உட்காந்துருக்கும் போது நம்ம உள்ளே போகிறோம். ஐயா கழுதை அப்படின்னு உள்ளே நுழையிறோம். ஐயா லவ் மேட்ரு அப்படி தானே வந்தாங்க பல பேர். ஐயா அந்த பொண்ணு நானும் சேர்ந்து வளைச்சிப்பீங்க, வா வா கழுதையை தேடியா வர, வா சப்புன்னு கன்னத்தில் போடு, வா. கழுதையை தேடி வந்தவுடனே தேவன் வந்து ஆமாம் சிறுத்தை ஆகிட்டார். கொள்ள பேர் கழுதையை தேடிலாம் ஜெயிச்சுக்கிறாங்க. அதாவது குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மருமக, இதெல்லாம் கழுதையை தேடி வருது. ஆமாம், எல்லாருமே காலத்தில் தான் வந்த ஒன்று சொல்லி திரும்பி சொல்கிறேன், நான் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு விடாத, கொண்டு வந்து ஜகால் நிற்கிறாங்க. நான் பார்க்குறேன், சார் நான் வருவேன், எல்லாம் தெரியும். எடுத்து சாப்பிடு, இது உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டது.
அதுதான் விருந்தின் மரியாதை. தேவன் ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் அழைத்தார். ஆபிரகாமை நேசித்தது போல நம்மையும் நேசித்தார். ஆபிரகாம் கொடுத்த அதே கனமும் மரியாதை உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தார். ஆகையால் விசேஷித்த நன்மையானது ஒன்றை, ஒரு தகப்பை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது 6 பிள்ளை இருக்குன்னா 6 பிள்ளைக்கு வாங்கிட்டு வரான்னா 6ஆவது பிள்ளை லேட்டாக வருதுன்னா ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவானா? இருடான் பீரோ எடுக்க மாட்டான். அப்படிதான் எங்க அப்பா எடுத்தார். எனக்கு